நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 22வது நாள் வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் எந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு அப்புறமா எனக்கு புரியல, அதுக்கு மேலே புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஹெட்டிங் பார்த்தோன்னே உடனே எல்லாம் கால் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் எது இருந்தாலும் முழுசாக பார்த்துட்டு அது உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்னால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். இது உங்களுக்கு சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாதுன்றவங்க முடிஞ்ச அளவு முழு வீடியோவை பார்த்தா மட்டும்தான் தெரியும். 1லேருந்து 22 வரையும் வீடியோ போட்டிருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வீடியோவாவது பாருங்கள். அப்போ தான் இது என்ன எப்படி வருதுன்றது தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மாற்றுத்திறனாளிகள்னால் பிறக்கும்போதே மாற்றுத்திறனாலே இல்லை, நல்லா பிறந்துட்டு நம்ம வேலை செய்கிற தவிர நம்மளுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் அடிபட்டோ இல்லை செயலிழந்தோ இல்லை ஸ்ட்ரோக் ஆகியோ இது மாதிரி நம்மளுக்கு உடல் ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் மூலமாக நம்ம கை கால் விளங்காமல் போகும் இல்லையா, அந்த மாதிரி எதானா இல்லாமல் போகிறப்ப நம்மளால் அதில் நம்ம மாற்றுத்திறனாளியில் அடங்குறோம். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம ஆல்ரெடி லேபர் கார்டு, இந்த கட்டுமான கார்டு வச்சுருந்துருப்போம். அந்த கார்டு வச்சுருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தா நீங்கள் என்னென்ன தகுதினா, ஓஏபி பென்ஷன் வாங்கலாம், அதுக்கு தகுதியானவங்க ஆயிடுறீங்க. அது வீடு வாங்கிறதுக்கும் தகுதியானவர்கள் தான். உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்றவங்க எங்களுக்கு எல்லா இதுவும் நாங்கள் டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கோம், நீங்கள் கேட்குற எல்லா ஆவணங்களும் என் கையில் இருக்குங்க. ஆனால் நான் பணி செய்யும்போது வேலை செய்கிற இடத்துல எனக்கு அடிபட்டு கை இல்லை, கால் இல்லை, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது இல்லையா, அந்த குறைபாடு மூலமாக நான் மாற்றுத்திறனாளி ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் லேபர் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு லேபர் ஆஃபீஸ் கார்டு இருக்குதுன்னா உங்களுக்கு 100% இந்த வீடு வாங்கிறதுக்கான உரிமை உண்டு. இந்த 4 லட்ச ரூபா வீடு கட்டாயம் வாங்கலாம். அதே மாதிரி இதர பெனிஃபிட்டுகள், இந்த குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகை, உங்களுக்கு மற்ற எல்லா உதவித்தொகைகளுமே இதில் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு அலுவலகம் இருக்குது, அதனால் அவங்க அங்கே வாங்குறப்ப இங்கே வாங்க முடியாது. அதுக்காக தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அலுவலகம். அதனால் அவங்க லேபரில் வரமாட்டாங்க. 100% உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, அதனால் முழுசாக ஒரு வீடியோ போட்டலான்னு போட்டேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் சொல்லும் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கினீங்க, அது மாதிரி உங்களுக்கு தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க.